எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மீன் தொக்கு செய்ய போகிறோம். மொதல் என்ன செய்யுங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மீன் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கிளாஸாக பொரிக்கக்கூடாது, லைட்டாக பொரிக்கணும். நம்ம காமிக்கிறேன். இப்போ என்ன போடுறோம் பார்த்தீங்கன்னா மீன் பொரிச்சு எடுத்தாச்சு. தெரிஞ்சிருக்கும் கொஞ்சமாக, அதாவது இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்குங்க. பேசுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட், நான் பார்த்தீங்கன்னா 7 பூண்டு எடுத்து இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 7 பூண்டு. அதுக்கப்புறம் 4 ஊசி மிளகாய் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக நறுக்கியிருக்கேன். ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பால் இஞ்சி பூண்டு போடுற அரைச்சிட்டு இஞ்சி பூண்டு ஒரு பால் திக்க அரைச்சிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ என்ன போட போகணும் பார்த்தீங்கன்னா பட்டை மிளகாய் தூள் இந்த கரண்டியில் ஒரு கரண்டி போடுங்க. பாபாஸ் பட்டை மிளகாய் தூள், மல்லித்தூள் அதே மாதிரி இந்த வெஜ்ஜி கரண்டியில் ஒரு கரண்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர் வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுஞ்சீரக தூள் இந்த கரண்டியில் ஒரு கரண்டி. இதை போட்டு நல்லா எண்ணெயில் கிண்டுங்க. பார்த்தீங்கன்னா தக்காளி ஊற்றுருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 தக்காளி எடுத்து நல்லா அரைச்சிட்டேன். தண்ணி எவ்வளோ ஊற்றினேன்னா இங்கே பாருங்கள், இந்த கப்பில் வந்து அரை கப்போட குறவா ஊற்றிருக்கேன். இந்த கப்பில் அரை கப் குறவா ஊற்றிருக்கேன். இவ்வளோ தான் ஊற்றிருக்கேன். உப்பு இப்போ பார்த்தீங்கன்னா நான் உப்பு போட போகிறேன். நல்லா பார்த்துக்கங்க, அரை கரண்டி மட்டும் போடுங்க. உப்பு போட போயிருப்போது. மற்ற மீன் வந்து நான் பொரிக்கிறது காமிச்சேன். அதில் எண்ணெய் போட்டு மறந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியில் அரை கரண்டி பட்டை மிளகாய் தூள், பாபாஸோட தனித்தூள், அரை கரண்டி மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் உப்பு. இதை போட்டு 3ஐயும் நம்ம நல்லா பிழைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு பொரிங்க, நல்லா ருசியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், மிளகாய் சந்து பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டு வந்துடுச்சு, வாசனையும் வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு இப்போ நம்ம வந்து அடுத்த மீன் போட போகிறோம். நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்ச மீனை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இங்கே எடுக்கிறோம். நம்ம பொரிச்சு வச்ச மீனை இந்த மிளகா சொந்தோடு போட்டு நல்ல மெதுவாக கலருங்க. மீன் உடைய வாய்ப்பு இல்லை, ஏன்னா மீன் ஏற்கனவே நம்ம பொரிச்சிட்டோம். ஸோ அடுப்பை குறைச்சிக்கோங்க, நெறி ஏறும். அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீனை போடுங்க. இந்த மீன் வேறு வரமையே வருது, மீனை வர உடச்சி வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன் தொக்கு ரெடி. இது வந்து நீங்கள் இந்த மீன் தான் செய்யணும் இல்லை, எல்லா மீன்லையும் செய்யலாம். பொரிச்சிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. இது உரப்பு இருக்காது, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. ரசம் ராஜேஷ் இப்போ.